ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா பீஃப் கிரேவி செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுருங்க. 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க, தனியா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சும்மா லைட்டாக வதக்குங்க. ஸ்லோலியே வச்சு வதக்கிட்டே இருங்க. காஞ்சி மிளகா ஒரு 5 போடுங்க காரத்துக்காக. நீங்கள் பீஃப் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி காரத்துக்கு எடுத்துக்கோங்க. நான் 1/4 கிலோ பீஃப் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1/2 கிலோன்னா அப்படியே எக்ஸ்ட்ராவாக நீங்கள் மசாலா ஆட் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும் மிக்சியில். கடாயில் அடுப்பில் வச்சுருங்க. 100 கிராம் எண்ணெய் போட்டுருங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயம், நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அது போட்டுருங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். இந்த மாதிரி வதங்கி வரும்போது தட்டி வச்சு மூடிடுங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போடுறேன். நான் முன்னாடியே வேக வைக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா வேக வச்சிட்டேன். குக்கரில் ஒரு 6-5 விசில் விடுங்க. பீஃப் நல்லா வெந்து வரணும், சாஃப்டாக ஆகணும். அதனால் ஃபஸ்ட்டு 5 விசில் வச்சு ஸ்லோவில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துடும், சாஃப்டாகிடும். கருவேப்பிலை, பச்சை மிளகா 1 போட்டுருங்க. தக்காளி 2 அதுவும் போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொத்தமல்லி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு நான் 1 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா முன்னாடியே நான் வேக வைக்கிறம்போது அதுக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். காரத்துக்கு நான் எந்த மசாலாவும் போட மாட்டேன். ஏன்னா நான் மிக்சியில் மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மசாலா தான் நம்ம போட போகிறோம். இப்போ நான் பீஃப் நல்லா வெந்து வச்சுருக்கேன், அதை போட்டுடணும். ஃபஸ்ட்டு இந்த மசாலா நல்லா வெந்து வரட்டும். மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் ஸ்லோ வச்சு. அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த டைமில் அந்த பீஃப் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் குக்கரில் எடுக்கும்போது நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்குங்க கறி. ஏன்னா பீஃப் சீக்கிரமாக வேகாது. அந்த பவுட்ரு, நான் மிக்ஸியில் அரைச்சிருக்கிற பவுட்ரு நல்லா மெலிசாக அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சிட்டு அதுவும் போட்டுருங்க. அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. இப்போ தண்ணி மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணணும். 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிடுங்க. ஏன்னா மசாலாலாம் நல்லா அந்த ஸ்மெல் போடணும். நான் இப்போ அரைச்சி வச்ச மசாலா ஸ்மெல் போடுறதுக்காக நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். அவ்வளோதான். அப்படியே நம்ம தட்டி எடுத்து மூடிடலாம். ஸ்லோ பண்ணி விட்டுடலாம். அது அப்படியே நல்லா வெந்து இந்த மசாலா ஃபுல்லாக நல்லா வெந்து சூப்பராக வந்துடும். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணி விடுங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் கிரேவி மாதிரி நான் வைக்கிறேன், அதுக்காக இவ்வளோ தண்ணி வச்சுருக்கேன். இன்னும் உங்களுக்கு கிரேவி இவ்வளோ வேணாம் தண்ணின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஸ்லோலியே இன்னும் கொஞ்சம் வேக வைக்கலாம். அந்த தண்ணியெலாம் ஃபுல்லாக இந்த மசாலாலாம் இதாகிடும். கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு தூவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. ஆஃப் பண்ணி ஸ்லோ வச்சு நான் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஆஃப் பண்ணிட்டேன்.
இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பீஃப்க்கு செஞ்சு பாருங்கள். சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும், சாப்பாடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்க்யூங்க.